சிவாவும் நவீனும் குளித்து முடித்துவிட்டு சாப்பிட்டனர். சாப்பிட்டுவிட்டு இருவரும் செஸ் விளையாடினர். விளையாடிக் கொண்டிருக்கையில் சிவா கேட்டான், "ஏண்டா நவீனு, இது எப்படிடா கண்டுபிடிக்குது?" என்று. நவீன் சொன்னான், "இருடா, கொஞ்சம் பொறுமையா, பதில் கண்டிப்பா கிடைச்சிரும்" என்று. அப்பொழுது வாசலில் மணி அடித்துக் கொண்டு ஒருவர் கூப்பிடார். யாருன்னு பார்த்தா போஸ்ட்மேன். சிவா மற்றும் நவீனுக்கு அவர்கள் தாய் தந்தையர் நலம் விசாரித்து கடிதம் எழுதி அனுப்பியிருந்தனர். இருவரும் அதை படித்துவிட்டு, நாம் இங்கு வந்ததே சந்தோஷமாக விடுமுறையை கழிக்கலாம் என்று. அப்புறம், ஏண்டா நமக்கு இந்த உளவு வேலை? யார் எப்படி இருந்தால் என்ன? பேய் இருந்தால் நமக்கு என்ன? திருடன் இருந்தாலும் நமக்கு என்ன? நம்ம வந்தது தாத்தா பாட்டியோட சந்தோஷமாக இருந்துட்டு ஊருக்கு திரும்பி நம்ம படிப்பை பார்க்க போறோம். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் என்று கேட்டான். சிவாவும், ஆமாடா, இது நமக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு, இதை விடு, நம்ம விடுமுறையை பார்ப்போம் என்று சொன்னான். சிவா இப்படி சொன்னாலும் அவன் மண்டைக்குள் சில விஷயம் ஓடியது. அதில் ஒன்று மகிழ் மீது சந்தேகம். மற்றொன்று, நாம் அங்கே போவதாக ஊருக்கு யார் சொன்னது என்று.